ஹாய் மக்களே, குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் அனலிஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம், எக்ஸிட் பண்ணோம், எவ்வளோ பிஎன்எல் அப்படி எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். தமிழ் டிஸ்கஷன் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காத நண்பர்கள் ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே, இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட ஒன் ஹவர் சார்ட் பார்க்கலாம். ஒன் ஹவர் சார்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ பாருங்கள், ட்ரெண்ட் வந்து பார்க்கும்போது ட்ரெண்ட்ல வந்து அப் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி கண்டினியூஸ் ஆகும்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த லெவல்லே வந்து கண்டினியூ ஆச்சுன்னா ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற எந்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல், அதாவது 42,300 இந்த லெவல் வந்து மார்க்கெட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு வந்து கீழே க்ளோசிங் வச்சுன்னா மார்க்கெட் இங்கிருந்து டவுன் ட்ரெண்டுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஒன் ஹவர் சார்ட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோடது லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு வந்து பாருங்கள், நம்ம வந்து மார்னிங் வந்து இந்த லெவலில் என்ட்ரி எடுத்திருந்தோங்க. ஃபர்ஸ்ட் இந்த லெவலில் என்ட்ரி எடுத்திருந்தோம், கால் ஆப்ஷன். ஃபினிஃப்டி எடுத்திருந்தோம். ஃபினிஃப்டி நம்ம எடுக்கும்போது இந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ஃபினிஃப்டியோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா 35 to 40 rupees நம்ம வந்து எடுத்திருந்தோம், கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். அப் டு நம்ம எண்டு வர வச்சுருந்தோம். இது வந்து சி எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புட்டு வந்து ஹெட்ஜிங்காக எடுத்திருந்தோம். மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னோடனே ஒரு புட்டு வந்து நம்ம வந்து ஒரு எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் இந்த புட்டு வந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டில் க்ளோசிங் ஆகும்போது 70 ஹை போச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு பேங்க் நிஃப்டி வந்து நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுத்திருந்தாங்க. எந்த லெவல் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் நம்ம வந்து கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். ஸோ அது என்னன்னா ஸ்டாப் இட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு 30 பாயிண்ட் போச்சு. அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் இருந்துச்சு. ஓகே, அந்த டவுன் ட்ரெண்ட் இந்த லெவலில் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் ஆச்சுங்க. ரெண்டு என்ட்ரி எடுத்திருந்தோம், அது ஒன்று எக்ஸிட் பண்ணிட்டோம். ஒன்று வந்து 30 பாயிண்ட்ஸ் போச்சு ஃபின் நிஃப்டி எடுத்து, ஒன்று பேங்க் நிஃப்டி வந்து எஸ்எல் இட் அடிச்சு. இது என்னோட லெவல். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டியோடது நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த லெவலே வந்து கண்டினியூச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட், கிளியர் அப் ட்ரெண்ட். ஓகே, எப்போ வந்து இந்த 42,400 வந்து பிரேக் ஆகுதோ இந்த லெவல் வந்து உடைச்சது அப்படின்னா மார்க்கெட்டிங் வந்து டவுன் ட்ரெண்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டி. இது பேங்க் நிஃப்டியோடது. நெக்ஸ்ட் நிஃப்டி வந்து ஒன் ஹவர் சார்ட் பார்க்கலாம். நிஃப்டி ஒன் ஹவர் சார்ட் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஹவர் கேண்டில் வந்து டவுன் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே சைட்வேஸ் ரேஞ்சிலேயே மார்க்கெட் ட்ரேட் ஆயிருந்து. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு 2 o'clock அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து கொஞ்சம் அப்பு போச்சு. பெரிய அப்பில் கொஞ்சம் ஒரு சின்ன ரேலி மட்டும் தான் கொடுத்தது மார்க்கெட். அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிருந்துச்சு. இப்போது நிஃப்டி வந்து நம்ம பார்க்கும்போது இது வந்து அப் ட்ரெண்டுக்கான சிக்னல் தான் நமக்கு இருக்குது. ட்ரெண்ட்லேருந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதே லெவல் கண்டினியூஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எந்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து நாளைக்கு வந்து இந்த 200க்கு மேலே மார்க்கெட் போயிட்டு மறுபடியும் வந்து ப்ரைஸ் ரீடெஸ்ட் எடுத்ததுன்னா இங்கேருந்து அப் ட்ரெண்ட் போகலாங்க. அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் எந்த லெவல் பார்த்திங்க அப்படின்னா இந்த 18,000 கீழே இந்த லெவலுக்கு கீழே வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் இந்த லெவலுக்கு கீழே, அதாவது இன்னும் கீழே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 17,800க்கு கீழே வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் தான் டவுன் ட்ரெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இது நிஃப்டியோடது. ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டியோடது லோயர் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். நிஃப்டியோட லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு இந்த லெவலில் வந்து 18,150 வந்து சப்ளை ஜோன் இருக்குது. அதாவது இந்த லெவல் வந்து சப்ளை லெவல் இருக்குது. இது வந்து டே ரெசிஸ்டன்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. டே ரெசிஸ்டன்ட்லேயே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை. ஓகே, இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகும். அதாவது இந்த 18,150க்கு மேலே மார்க்கெட் க்ளோசிங் வச்சதுன்னா ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு கன்சிடர் பண்ணலாங்க. இந்த லெவலுக்கு நம்ம வந்து பை எடுக்கலாம் இந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நிஃப்டிக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் எப்படி பாசிபிலிட்டின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த லெவல், அதாவது 17,920 இந்த லெவல் பாருங்கள் டிமாண்ட் லெவலாக ரியாக்ட் ஆகுது. 17,900 இந்த டிமாண்ட் லெவலாக ரியாக்ட் ஆகுது. இந்த லெவல் வந்து பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் இந்த லெவல் உடஞ்சிதுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த லெவல் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து பைட்டு, இந்த லெவல் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து செல் ட்ரெண்டை வந்து நீங்கள் வந்து போகலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். தேங்க்ஸ் ஆல், பை, ஹாவ் அ நைஸ் டே.